நிறைய பேசியாச்சு. எல்லாருமே என்னென்ன விஷயம் சொல்லி என்னால முடிஞ்ச ஒரு 2 விஷயங்கள் தெரியப்படுத்திக்கிறேன். சிலம்பம் அப்படின்னாலே ஒரு தற்காப்பு கலை எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இந்த சிலம்பம் எப்படி வளர்க்கப்பட்டது, எப்படி வந்தது, எப்படி நம்ம கையில இருக்குன்னு எல்லா ஆசிரியரும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நானும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்றேன். சிலம்பங்கிறது எவ்வளவு ஒரு பாதுகாப்பான தற்காப்பு கலைங்கிறது எப்படி தெரியும் அப்படின்னா, நம்ம விளையாடுற கலை நமக்கு ஆபத்தானது, நமக்கு பெரும் ஒரு பக்கபலமா இருக்கு விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா வெள்ளக்காரன் தான் கத்துக்கணும். நம்ம விளையாடுற பார்த்து அவன் பயந்துட்டான். இந்த விஷயத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னு கத்துக்கிட்டாங்கன்னா நம்மள ஈஸியா எடுத்து போராட ரெடி ஆயிடுவான் அப்படின்னு சொல்லிதான் இந்த கலையை வந்து பாத்தீங்கன்னா அதை அடக்குமுறை கொண்டு வந்தான். ஒரு அரிக்கல் லைட் விளக்க வச்சுதான் வந்து அந்த காலத்து சிலம்பக்கலை கத்துக் கொடுத்து வளர்த்து கொண்டு வந்தாங்க முன்னோட ஆசான்கள். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல், நேஷனல், இன்டர்நேஷனல் எங்கேயும் கொண்டு போறோம். இன்னைக்கு இந்த அளவுக்கு வெளிப்படையா வந்து நம்ம சிலம்பம் விளையாடுற அப்படின்னா எத்தனையோ முன்னோர்கள் இந்த கலைக்காண்டி ரத்தம் செஞ்சிருக்காங்க, உயிர் வந்திருக்காங்க. சோ இன்னும் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கலை மென்மேலும் வளர்ந்து கொண்டு போகிறது உங்க கையில தான் இருக்கு. சார் சொல்லியிருக்காப்ல, கல்விங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் தான். ஏட்டுக்கல்வி எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு உடற்கல்வி ரொம்ப முக்கியம். படிக்கிறதுங்கிறது மூளைத்திறன், எழுத்து நடக்கிறது உடல் திறன், 2 இருந்தா மட்டும் தான் வாழ்க்கையை ஜெயிக்க முடியும். சோ இந்த விஷயத்தை மட்டும் மனசுல புரிஞ்சுக்க.